எல்லாரும் பார்த்தீங்கன்னா அக்காவை ப்ராங்க் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி அவளை வீடியோக்கு ரெடியாக சொல்லியிருக்கேன். வழக்கமாக எடுப்போம்ல கண்டென்ட், அதே மாதிரி அவள் ரெடி ஆகிட்டு இருக்கா. நம்ம சும்மா போய் நான் எப்பவும் நான் வரண்டல போம்ல அதே மாதிரி இழுக்கிறேன். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் வாங்க. இன்னும் கிளம்பலையே நீ? இப்பதானே சொன்னீங்க இரு. சொன்னீங்க இருவா. அரை மணி நேரமா மினிக்கிட்டு இருப்பாவியே ஒரு பொம்பளை. சொல்லி 10 நிமிஷம் கூட ஆகல வரேன். சொல்லி 10 நிமிஷம் ஆகலன்னா எவ்வளவு நேரம் ஆயிடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். 4:30ன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் கிளம்பி நின்னுட்டேன். 10 நிமிஷம் கூட ஆகல. கிளம்ப மாட்டாங்களா? 10 நிமிஷம் சும்மா கத்தின்னு சும்மா கண்ணாடி முன்னாடியே நின்று மினிக்கிட்டே இருக்கணும். மினிக்கிட்டு பின்னா மீனுக்கு நாங்க நீ பார்த்தேன். மினிக்கிட்டு தானே அலையுதா? சும்மா வாயை கண்டு ஒரு நல்ல பொம்பளைக்கு என்ன ஒரு 2 நிமிஷம் கிளம்பணும். சும்மா போட்டுக்கிட்டே நானே எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு உனக்கு? எப்ப சொன்னாரு? இப்பதானே நீ இல்ல எடு. நீ எப்ப கிளம்ப சொன்ன? எடு. நீ பேசுற இப்ப நீங்க எதுக்கு வீடியோ எடுத்து நிறுத்துறீங்க? உன் லட்சணம் தெரியட்டும் தான் இதையும் எடுத்து போறோம். இப்ப ஜிங்கு ஜிங்குன்னு ஆடி எடுத்து போறோம். இந்த கப்புள்ஸ் வீடியோ பண்ணதுல நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க. என்ன ஓவரா பண்ணாங்க? இதுல புடிச்சு தாங்கு எம்மா எந்திமா கிளம்புமா மேக்கப் போடுமான்னு நீ வாய் பாட்டுக்கு எங்கேட்டு போய் பிராங்க் எங்கன்னு சொல்லிட்டு எடுத்து நான் பாடி ஜாலியா என் சேனலை வச்சுட்டு இருந்தேன். இவ்வளவு போட்டு ஒரே தாங்க ஜாலியா வச்சு போ. நான் வரல. போ கிளம்பு. அப்ப என்ன இதுக்கு போய் நீ சேனல் ஓபன் பண்ண சொன்னா? நான் இதான் அப்பே வரலன்னு சொன்னேன். என்ன யாரு வரலன்னா அப்ப ஒரேடி வரலன்னு சொல்லுங்க. வந்துட்டு கிழிச்சிட்டு 4 வீடியோ போயிட்டு பேசிட்டு இருப்பீங்க. சேனலுக்கு என்ன இது? பாத்து தான இருக்கீங்க. கேளுங்களா போட போச்சு நின்னு இருக்கீங்க இப்பதான். நீ இல்ல கடக்குறா. வெளிய போ. நான் சரி நான் இத அப்லோட் பண்ணுவேன் கண்டிப்பா. வெளிய போ. எதுக்கு என் வீட்டு நீ கிளம்பு பே. இந்த பேக் புடி. உன் வீட்டுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு நீ கிளம்பு. இந்த மாதிரி சும்மா உன் வீடு நின்னு இருக்காது. உன் வீடு என்ன போ. கை நீட்னேன்னு வச்சுக்கிய. அதுக்கப்புறம் நான் எப்படி நீட்னேன்னு தெரியாது. வெளிய போ தயவுசெய்து. நான் வரல. வீடியோக்குலாம் வர மாட்டேன் நான். ஏப்பா வீடியோக்கு வர மாட்டேங்க நீ என்ன கணக்குல என்ன சொல்ற எனக்கு புரியல. இதுக்குதான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் பர்சனாலிட்டி நான் கட்டிட்டு வந்தேன்னா அவ அழகா சொல்லையே வேணாம். நான் பாத்துட்டு இருக்கேன். சும்மா இன்ஃப்ளூயன்சர் நீனா உனக்கு அவ்வளவுதான். கட்டின் போனா புச்சா வச்சுன்னு இருக்காங்க. அதுதான் இனிமே கட்ட போறேன். ரெண்டா கட்டினாதான் அவர் தான் சொல்ல வேணாம்ல. மேக்கப் எல்லாம் போட்டு கரெக்டா நின்றுவா 4 மணிக்கு நிக்கிறானா போ. அப்படியே மினிக்கின்னு அப்படியே போவா. குட்டி வைக்க வேண்டியிருக்கு. எடுத்து போடல பேசுறதுக்குள்ள அடிச்சால அதெல்லாம் போடுங்க. போடுங்க போங்க. உன் லட்சணம் தெரியட்டும். முன்னாடி சொல்லி இருக்கணும். அக்கா அக்கான்னா அவங்களுக்கே தெரியும். முன்னாடி சொல்லணும். உனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? இவ்வளவு நேரம் PUBG விளையாட உட்கார்ந்திருந்தீங்கல்ல. PUBG நான் விளையாடுவேன். உனக்கு என்ன வேலை? நான் என்ன கிளம்புறேன்? நான் பவுடர் போடுறேன்னா மூஞ்சிக்கு என்ன போடுறேன்? நீ இருப்பா அப்படியே. எப்படி மினிக்கிட்டு கண்ணாடி முன்னாடி அப்படி லிப்டிக் எல்லாத்தையும் தேய்க்கிறது. ஆடின்னு இருக்காதே. ஆடுவேன். போ அப்படி. ஆடுவேன் போடுவேன். வெளிய போ. ஏன் வீடு நான் வாடகை கொடுக்குறேன். நீ வெளியே போ. வெளிய போ முடியாது. வாடகை நான்ல கொடுக்குறேன். நீயே குடுக்குறா? நீ குடுக்குறியா? நானா குடுக்குறேன். நீ உங்க அம்மா கிட்ட இருந்தா வாங்கி கொடுத்துட்டு இருக்கா? அப்போ வாடகை கூட எங்க அம்மா தருவாங்க. உனக்கு எல்லாத்தையும் எங்க அம்மா தருவாங்க. அம்மா தரணும். அப்ப நீ சொல்லலாம் ரூல்ஸ். என்ன ரூல்ஸ்? நான் உழைச்சதுங்க. அப்ப நீ தான் வெளிய போணும். அப்ப நீ சம்பாரிச்சு கொடுத்தா நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும். அப்படிதான் கேட்கணும். அப்படிதான் கேட்கணும். வீடியோக்கு நான் வர மாட்டேன். கிளம்புவே. வர மாட்டேன். வீடியோ இந்த வீட்ல இருக்க கூடாது. நான் இருப்பேன். உன் துணிமணி எல்லாம் அள்ளி போட்டு கிளம்பி இருந்தா கிளம்பு. எல்லாத்தையும் கழிச்சுன்னு இருக்காது. அதுக்கப்புறம் நீ தான் அடைக்கின்னு இருக்கணும். போ அப்படி. நான் இருக்க போறேன். நானும் பாத்துக்கலாம் இருக்கேன். பெரிய இது கணக்கா இந்த மேக்கப் ஷர்ட் எல்லாம் தூக்கி ஒடிச்சு போடுவோம். பாத்துக்க இதெல்லாம் என்னது இது? இதற்கு போய் தானே மினிக்கிட்டு அலைகிறா. சும்மா மினிக்கு மின்னா மினிக்குறாங்க. நீ பாத்த இவர் வேற போன புச்சின் சுத்தின்னு இருக்கறாரு. எடுக்கறன்றப்பல எடுப்பேன். உன் லட்சணம் புள்ள தெரியணும்ல. அமைதியா இருக்காங்க இதுங்கறாங்கங்கல்ல. அவங்களுக்கே தெரியும். இப்ப யார் சண்டை இழுத்தாங்க? இல்லனா சண்டை வந்துனா எங்க அம்மா கேக்குறாங்க எனக்கு ப்ரூஃப் வேணும். போ ப்ரூஃப் டெய்லி யாராவது தாங்குவாங்களா? இப்ப எப்படி நான் பார்த்துட்டே இருக்கேன். இந்த கிருட்டு இந்த கப்புள்ஸ் ஆரம்பிச்சது ரொம்ப மோசம். கிளம்புறது தொடர்ந்து இப்படி எம்மா எந்திங்கிறது. எனக்கு இதான் இருக்கு. எனக்கு எடிச்சா நீ எடு அப்படின்னா நான் காலைல கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன? இன்னைக்கு அப்ப அன்னைக்கு கண்டென்ட் போட்டோம்ல. அன்னைக்கு கண்டென்ட் போட்டோம்ல. அதே மாதிரி அப்போ வேலைக்கு தான் போகணும். இல்ல நர்சிங்க்கு போய் போ. ஊசி போட்டு வா. இப்பலாம் போக முடியாது. இத வெச்சிடலாம். போ. இத வச்சிட்டு இன்னும் உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்ப போ. துணிமணி எடுத்துட்டு அதெல்லாம் இன்னும் முடிச்சு நர்சிங் வேலை பார்த்துட்டு இங்க வா. நான் போறேன். நான் உங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன். அம்மாட்ட ஃபோன் பண்ணு. நான் உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணுவேன். பண்ணு போ.
சீன் போடுவே, நீ சீன் போடு எவ்வளவு நாளும். நீ அடி, நானும் அம்மா எங்க அம்மா எடுக்கல, எட்டா தானே இருக்குது. உங்க அம்மா ஏன் போன் எடுக்க மாட்டாங்க இப்போ? உங்க அம்மா கடைக்கு போயிருக்கு, இப்போ இரு நானும் அடிக்கேன். நீ அடி, நான் உங்க அம்மா கடிக்கேன். நான் போன் பண்ணிட்டு போயினே இருப்பேன். அதுக்கப்புறம் குழந்தைய பாக்குறேன், அது பாக்குறேன், இது பாக்குறேன்னு வர வரல வச்சுக்காத. நீ உண்டு, உன் சேனல் உண்டு, இங்க உண்டு. வருவேன், என் குழந்தைய பார்க்க நான் வருவேன். அது வரக்கூடாது. நானே இல்லன்ற அப்புறம் வரலன்னா இதுன்னு நான் இன்னொரு கல்யாணம் இன்பிளிச்சுற போது நான் முடிச்சுக்கிறேன். கல்யாணம் பண்ணின்னு போ. எப்ப பார்த்தாலும் இன்னொரு கல்யாணம் சொல்லின்னு இருக்கிறேன். எப்ப பார்த்தாலும் இதே பேசின்னு இருக்கிறேன். போ, ரெண்டாவது கல்யாணம் பண்ணி. வயித்துல ஒண்ணு இருக்குன்னு பாக்க, இல்லன்னா மலத்தி போட இல்லன்னா மட்டும் அருவாமனை கொத்துதான் பாத்துக்க. உங்ககிட்டலாம் மனுஷன் இருக்கவே முடியாது. எப்ப பார்த்தாலும் ரெண்டாவது கல்யாணம். இன்னொரு இன்பிளிச்சுற நான் வச்சிருக்கேன், பேசிட்டு தான் இருக்கேன். பாரு போனடிமா, நீ சீனு ஓட்டு, என்னானாலும் சீனு ஓட்டிக்க. நீ எடுத்தப்ப நானும் பேசுறேன். கூட்டு போயிருங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிக்க தெரியும். நீ ஒன்னும் எனக்கு சொல்லிக்க தெரியும். காணமா சொல்லிக்க அறிவுல இவ்வளவு ஏச்சி ஏச்சா கொஞ்சம் மட்டும் சூடு ஜோறுனா இருந்தா நேரத்துக்கு பேக்க கழட்டி இருப்பா. பேக்கல துணியெல்லாம் எடுத்துட்டு நானே போயிடுவேன். இங்க இருந்து சென்னை போனோம். யார் போவா? நீ வேணா பஸ் ஏத்தி விட்டு போறேன். நான் டிக்கெட் போடுறேன். இன்னைக்கு கிளம்பு. ஓ, நீ சாமாச்சும் உனக்கு ஒரு கும்பிடு, வீட்டுக்கு ஒரு கும்பிடு. பாப்பா நான் போய்க்கிறேன். நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்ஃப்ளூயன்சர் கட்டிக்கிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடினே இரு. ஜாலியா இருப்பேன். நான் ஜாலியா இருப்பேன். நீ சொல்லணும் சொல்லணும் ஜாலியா தானே இருப்பேன். இப்பவுமே வேற போனே எடுக்காத ஒரு நேரத்துக்கு. அதுக்கப்புறம் உண்மை நீ வருவாங்க. இந்த சிரிச்சுன்னா நக்கல் பண்ணிட்டு இருக்காது. என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு பரவாயில்ல, நீங்க கிளம்பலாம். நான் எனக்கு கிளம்பி நீ ஃபர்ஸ்ட் வெளியே போய், தயவு செஞ்சு வெளியே போய். நீ முன்னாடி இந்த கடை தலை வெளியே கையை அடிச்சு போன டம்முன்னு ஒரு ரெட்டில தாங்க மாட்டா. என் கை. ஹலோ, ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டீங்களா? பாரு ஃபோன் பண்ண அதை எடுக்க மாட்டீங்க. சும்மா சண்டை போட்டுக்கிறான். உங்க வீட்டுக்கு போ. நீங்க எப்ப பார்த்தாலும் ஹலோ, இவன் எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி சண்டை போட்டுன்னு இருக்கிறான். உங்க வீட்டுக்கு போ, உங்க அம்மா வீட்டுக்கு போ. அம்மா டிக்கெட் போட்டுருங்க, சரி வராது. அவ இதுங்க மாட்டிக்கா. அப்படியே டிக்கெட் போட்டு விட்டேன் இன்னைக்கு. இந்தா பேசு, சொல்லு, குடும்ப சொல்லு. சரிங்களா? சும்மா சண்டைக்கு நிக்கிறா, கை நீட்டுறா. ஒரு பொட்ட பிள்ளை எப்படியா இருக்க? ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி சொல்ல கேட்கணும்ல. சீ, பொண்டாட்டி புருஷன் சொல்ல கேட்கணும்ல. இது எங்க கேக்குறா? என்ன பண்ண? நீ கிளம்பு. நான் கிளம்பி நிக்கிறேன் டீசென்ட்டா. வந்து கிளம்ப சொல்றேன். அரை மணி நேரமா மினிக்கிட்டு இருக்கா கண்ணாடி முன்னாடி. வீடியோ எடுக்க மினிக்கி நீ இருக்காது. சும்மா மினிக்கி நீ இருக்காது. எப்ப பாரு இங்க பாருங்க, இப்பவும் அடிக்கா. இவள நான் சரி, இவ குழந்தையா? குழந்தை தானே. அப்படியே நீங்க செல்லம் கொடுக்க போய் தான் இப்ப இங்கே இருக்கா. செல்லத்தெல்லாம் ஊரோட வச்சுக்கணும், அங்க இங்கெல்லாம் இருக்க கூடாது. நீ சிரிக்கிறியே, சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு டிக்கெட் போட்டாச்சு 9:30 பச்சு. சரிங்களா? பேக்கெல்லாம் துணி வச்சு எடுத்து வச்சுக்கிறா. அதான் என்னதான் பண்ணன்னு தெரியல, ஒரே துன்பமா இருக்கு. 3 hour எடுத்துப்பாளா? அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? வீடியோ எடுக்கா போனா 8 மணிக்கு தான் வீடியோ எடுக்க முடியும். யாரு அவதான் என்ன அடிச்சா? நீ குழந்தைன்னு சொல்லிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? அடிப்புள்ள நான் வாங்குறது. கேளுங்க, குடிவே தூக்கி போற வேலை வச்சுக்காது. சும்மாவே எப்பவுமே டெய்லி இப்படிதாங்க சண்டை போட்டுன்னு இருக்கிறோம். அவங்க வீட்டுக்கு போ, உங்க வீட்டுக்கு போ. உழவு பாரி வைக்காத. நீங்க வந்து என்ன கூட்டிட்டு டெய்லி உங்க கூட சண்டை போடுறவளோ? ஆமா, காதை ஓட சொல்லுவேன். டெய்லி சண்டை போடுற மாதிரி எம்மா நடிப்பு. கண்ணீர்ல வரணும், கண்ணுல கண்ணீர் வரணும். ஆனா வராது, பிடிக்காது. உங்க அம்மாவுக்கு போன் அடிச்சு வீட்டுக்கு போகணும். எங்க போறோம்? வீட்டுக்கு போறோம். சும்மா தானே. இங்க வரு, இவ்வளவு நேரம் எடுத்ததுக்கு இங்க பிராங்க் தான். உள்ள இருக்கிறது தான் வெளியே வரும்.
சும்மா தானே இங்கே இரு அங்கே பாரு இல்லை எதுக்கு இவ்வளோ நேரம் கட் பண்ணாமல் எடுக்க போகிறான் அவன் சண்டையை வழக்கு பிடிக்காம இந்த ஃபோன் பண்ண நான் வெளியே வச்சுட்டு தான் சொல்லிட்டு வந்தேன் வீட்டில் இருந்தா ஹலோ ஹலோ ஆ எவ்வளோ கூட்டு போறீங்களா எப்படி இல்ல சும்மா தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தோமா அதனாலதான் அவங்க அம்மா எடுக்கல போலுக்கு அதான் அக்கா உங்களுக்கு அடிச்சிருக்கா வீடியோ தான் எடுத்துட்டு இருந்தோம் பிராங்க் வீடியோ அது இவளுக்கு தெரியாது அதான் உங்களுக்கு உடனே போன் அடிச்சிட்டா அதான் சும்மா வீடியோக்கு தான் இன்னைக்கு ஃபுல் வீடியோ எடுக்கணும்னு இருந்தேன் அதான் அவ வேற இந்த இதுன்ற மினிக்கிட்டு இருந்தாளா அதான் இதை வச்சு எடுத்துருன்னு சொல்லிட்டு ஒண்ணு எடுத்துட்டேன் சரி ஹலோ இது ஆந்திராக்காரங்க மாதிரி இருக்கப்பா எனக்கு இது தமிழ் தானே பேசுறேன்னா அதே புரிய மாட்டேங்கான் ஆந்திராக்கார கேரளாக்காரங்களுக்கு கூட நான் பேசுறேன் இன்னும் கொஞ்ச நேரம் வந்தா அழுதுட்டு ஓடி இருப்பா அங்க எப்படி இப்ப பாத்தீங்கன்னா பிராங்கு வந்து முடிஞ்சிச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தை இதுனா அழுதுட்டு அடுத்து எங்க அம்மாவுக்கு போன் அடிப்பா அங்க போன் அடிப்பா கடைசியில எல்லாரும் என்னதான் வந்து திட்டுவாங்க ஏன்னா ஏற்கனவே இதே மாதிரி நடந்திருக்கு சின்ன சின்ன பிரச்சனை அதுலயே அனுபவப்பட்டாச்சு சரி பிள்ளைச்சி பொம்பளை ஒப்பாரி வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் விட்டேன் இல்லைன்னா விட்டுக்கு திரும்பி கழுத்து திருப்பி விட்டுருப்பேன் ஒரு குத்துல முதுகு பக்கம் வந்துருக்கும் கழுத்து அடிக்கா பாத்தீங்களா சுயரூபம் இப்படிதான் இருக்கும் நான் டெய்லி வீடியோ கிளம்பும் போது இப்படிதான் கத்திட்டு கிடப்ப பாத்துங்க ரொம்ப அமைதியான பொண்ணுதான் குத்தி விட்டுருவேன் சரிங்களா இப்ப நீங்க அக்காவுக்கு பிராங்க் பண்ணுங்க அக்காவுக்கு பிராங்க் பண்ணுங்க நிறைய பேர் கேட்டீங்க ஆனா என்ன பிராங்க்னு நம்மளுக்கு தெரியாது திரும்பி நம்ம வீடியோ அதில் வச்சுட்டு எடுப்போம் அதுக்கப்புறம் அதை வந்து நீங்க பொய்ன்னு சொல்லிடக்கூடாதுல்ல அது எப்படி கேமரா அதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதான் நேரடியாக கிளம்பும் போதே ஒன்று பண்ணி விட்டுரும் அப்படி பண்ணிட்டாச்சு என்ன ஆனா அழுதுனதெல்லாம் பொய் கண்ணீர் வரல சும்மா மூக்கு எஃபெக்ட் உனக்கு வரும் சும்மா வரும் சரிங்க அடுத்து நம்மளாம் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க